விருச்சகம் ராசி காலச்சக்கரத்தில் 8ஆவதாக வரக்கூடிய ராசி தாங்க இந்த விருச்சக ராசி. விருச்சக ராசிக்காரரோட மிகப்பெரிய பலமே அவங்களோட மன வலிமை தாங்க. எவ்வளவு சோதனைகள், எவ்வளவு பிரச்சனைகள், வாழ்க்கை எவ்வளவு சோதித்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய ஒரு சக்தி பெற்ற அருமையான ஒரு ராசி அப்படின்னா இந்த விருச்சக ராசி தாங்க சொல்லலாம். நம்பிக்கையை மதிப்பாங்க, உறவுகளை அதிகமாக காக்கக்கூடிய ஒரு ராசி. அதே மாதிரி இலக்கை அடையும் வரைக்குமே போராடி கொண்டே இருப்பாங்க. அதனால் எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு போராட்டங்கள் சந்திச்சா கூட இவங்க பார்த்தீங்களா இவங்களுடைய முயற்சியை விட மாட்டாங்க. இவங்களோட வெற்றியின் ரகசியம் வெளிப்புற பலத்தில் இல்லை, உள்ளார்ந்த மன உறுதியில் தாங்க இவங்களுக்கு இருக்குது. இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் எப்படி இருக்குது, இந்த விருச்சக ராசிக்காரர் கூட பழகுவது அப்படிங்கிறது கத்தி மேலே நடப்பது போன்று தான் சொல்ல முடியும். அதே மாதிரி இந்த விருச்சக ராசிக்காரர் அன்பர்களை பொறுத்த வரைக்குமே அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு ராசி. இவங்களுடைய பார்த்திங்களா 12 ராசியில் இது 8ஆவதாக வரக்கூடிய ராசி. ஆழமான ஒரு சிந்தனை, ரகசிய தன்மை, தீவிரமான ஒரு உணர்வுகள், இது எல்லாத்தையுமே அடையாளமாக சொல்லலாம். வெளியில் அமைதியாக இருந்தால் கூட உள்ள மிகப்பெரிய ஒரு சக்தி கொண்டவங்களா இந்த விருச்சக ராசி அன்பர்கள் இருப்பாங்க. இவங்களோட ஸ்பெஷலான குணம் என்ன அப்படின்னா உறுதியாக இருப்பாங்க. எந்த ஒரு முடிவுலையுமே உறுதியாக இருப்பாங்க. ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை யாராலையுமே எளிதில் மாற்ற முடியாது. நம்பிக்கை வைத்தவங்களை கடைசி வரைக்குமே காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான விசுவாசம் படைத்த ஒரு குணம். ரகசியம் காக்கும் திறன், அதாவது தங்களுடைய விஷயங்களையும் மற்றவங்களோட விஷயங்களையும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். இவங்ககிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே நம்பி சொல்லலாம், அதுக்கு கரெக்டாக இருப்பாங்க. அதே மாதிரி கூர்மையான அறிவு, மற்றவங்க கவனிக்காத விஷயங்களை கூட இந்த அற்புதம் வாய்ந்த இந்த விருச்சக ராசி அன்பர்கள் பார்த்திங்களா நிறையவே கவனிப்பாங்க. அதே மாதிரி போராடக்கூடிய ஒரு குணம், எவ்வளவு பிரச்சனை வந்தால் கூட மீண்டும் எழக்கூடிய ஒரு மன வலிமை அதிகம் பெற்றக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த விருச்சக ராசிக்காரர் சொல்லலாம். இந்த விருச்சக ராசி அன்பர்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, அவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு, எந்த விஷயத்தில் இவங்க எப்படி கவனமாக இருக்கணும், இந்த டைம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க, இந்த விஷயத்தில் மட்டும் ரொம்பவே எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாறும். அது என்ன விஷயம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நம்ம சேனலை மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் விருச்சக ராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே விருச்சக ராசி அன்பர்களுக்கு பொதுவான பலன்கள் தான். உங்களுடைய நேரம், தேதி, உங்களுடைய தசா புத்திகள் வைத்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து சொன்னோம் அப்படின்னா 100% பொருந்தும். மேலுமே இந்த வீடியோவுக்கு கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்களாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த ஜோதிடர்கிட்ட பேசுனீங்க அப்படின்னா நல்ல ஒரு தீர்வாகும், நல்ல ஒரு பரிகாரமாகவும் அமையும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசிக்காரரோட பலம் என்ன அப்படின்னா இவங்களுடைய மன வலிமை தாங்க. தோல்வியை எளிதில் இவங்க பார்த்திங்களா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சில சூழ்நிலைகளில் இயற்கையாகவே தலைவராக இவங்க பார்த்திங்களா மாறிடுவாங்க. ஆராய்ச்சி திறன், ஆழமாக யோசிப்பாங்க, உண்மையை கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி தைரியம், கடினமான ஒரு முடிவுகளையும் எடுக்க தயங்க மாட்டாங்க. இலக்கை அடையும் கூடிய ஒரு அற்புதமான ஒரு திறன் படைத்த ராசி. நீண்ட கால திட்டங்களில் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நம்ம பெரிய ஆளாக வரும் அப்படின்னு யோசிப்பாங்க. அதே மாதிரியே பெரிய ஆளாக வந்து நிற்பாங்க. நீண்ட கால திட்டங்களில் வெற்றி பெறுவாங்க. அதே மாதிரி வெற்றி பெறும் வரைக்குமே ஓயாமல் உழைத்து வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசின்னு கூட சொல்லலாம். சரி, இவங்களுடைய பலம் ஈனம் என்ன அப்படின்னு பார்த்தோமா அதிகமாக இவங்க பார்த்திங்கன்னா கோபப்படுவாங்க. ஒரு சாதாரண விஷயத்துக்கு கூட அதிகமாக கோபப்படுவாங்க. உள்ளுக்குள்ளே வைத்துக்கொண்டு பின்னர் பார்த்திங்களா அதை பார்த்திங்களா கோபத்தை காட்டுவாங்க. பிடிவாத குணம் அப்படிங்கிறது இவங்களுக்கு சில நேரத்தில் அதிகமாகவே இருக்கும். தங்களுடைய கருத்தை மட்டும் சரி அப்படின்னு நினைப்பாங்க. சந்தேக குணம் இவங்க பார்த்திங்களா அதே மாதிரி யாரையுமே ஈஸியாக நம்பவே மாட்டாங்க. எளிதில் யாரையும் நம்ப வைக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். எல்லாத்தையுமே ஒரு சந்தேக பார்வையோடையே பார்ப்பாங்க. அதே மாதிரி பழி மறக்காத மனநிலை. தங்களை காயப்படுத்தவங்கள எப்பாடுபட்டாவது இவங்களுமே காயப்படுத்துவாங்க. எளிதில் அதை மறக்கவும் மாட்டாங்க. உணர்ச்சி வேகம், அதாவது முடிவுகளை சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு எடுப்பாங்க. அந்த முடிவில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. யோசித்து எடுத்தால் ரொம்ப நல்லது. யாரால் இவங்களுக்கு பிரச்சனைகள்லாம் வரும் இந்த விருச்சிக ராசிக்காரர் அப்படின்னு பார்த்தோமா அதிகமாக இவங்க பார்த்திங்களா கொஞ்சம் பொய் பேசுவாங்க, நம்பிக்கை துரோகம் செய்கிறவங்க, அவங்கள கட்டுப்படுத்த முயற்சி செய்கிறவங்க, இரட்டை முகம் கொண்டவங்க, பொறாமை கொண்ட நெருங்கிய நண்பர்கள், இவங்களால இவங்களுக்கு பிரச்சனைகள்லாம் வருமா. பணி செய்யக்கூடிய இடத்துல அவங்களோட திறமையை கண்டு பல பேருமே பொறாமைப்படக்கூடாங்களாம். குடும்பத்தில் எப்படி இருப்பாங்க அப்படின்னா கருத்து வேறுபாடுகளை புரிந்து கொள்ளாதவங்களாக இருப்பாங்க.
உண்மையான காதலை விரும்பக்கூடிய ஒரு ராசியாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி ஒருவரை நேசித்தா முழுமையாக நேசிக்கக்கூடிய ஒரு ராசி. துரோகம் செஞ்சால் மிகவும் காயப்படுவாங்களாம். வாழ்க்கை துணைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசி தான் இந்த விருச்சிக ராசிக்காரரு. தொழில் மற்றும் பண விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னா, காவல்துறை, இராணுவம், மருத்துவம், ஆராய்ச்சி, சட்டம், வணிகம், நிர்வாகம், பணத்தை சம்பாதிப்பதிலும் சரி, சேமிப்பதிலும் சரி திறமை கொண்ட ஒரு ராசின்னு இந்த ராசி சொல்லலாம். சரி, இவங்களுக்கு எந்த வயதெல்லாம் யோகம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தோமா, ஜோதிடத்தின்படி ஒரு 28 to 32 வயதில் இந்த டைமில் பார்த்திங்களா வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் தொடங்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குமா. 33 to ஒரு 40 வயது தொழில் மற்றும் தொழிலினால ஒரு பொருளாதார வளர்ச்சி இது எல்லாமே அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஒரு 41 வயதுலேருந்து ஒரு 48 வயது இதில் நிலையான ஒரு முன்னேற்றம், செல்வாக்கு இதெல்லாம் அதிகரிக்க ஆரம்பிக்குமா. ஒரு 50 வயதுக்கு மேலே அனுபவத்தின் மூலம் மதிப்பு, ஒரு மரியாதை இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குமா. ஆனால் இது அனைவருக்குமே ஒரே மாதிரி நடக்கும் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியாது. தனிப்பட்ட ஜாதகம் ரொம்ப முக்கியத்துவம். அதே மாதிரி எந்த வயதில் உங்களுக்கு கஷ்டங்கள், சோதனைகள் அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோமா, ஒரு 18 to 25 வயதில் கல்வி, வேலை, உறவில் சவால்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குமா. 26 to ஒரு 30 வயதில் வாழ்க்கை முடிவுகள் தொடர்பான அழுத்தங்கள், மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்குமா. அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களோட மிகப்பெரிய பலம் அவங்களோட மன வலிமை தான். வாழ்க்கை எவ்வளவு சோதனைகள், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தால் கூட மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய ஒரு சக்தி பெற்ற இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். நம்பிக்கையை மதிக்கக்கூடியவங்க, உறவுகளை காப்பவங்க, அதே மாதிரி இலக்கை அடையும் வரைக்குமே போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசினே சொல்லலாம். இவங்களின் வெற்றியின் ரகசியம் வெளிப்புற பலத்தில் இல்லை, உள்ளார்ந்த மன உறுதியில் தான் இவங்களுக்கு இருக்குது. நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு, 26 to 31ஆம் தேதி வரைக்கும் இந்த டைமில் உங்களுக்கு பொருளாதார நிலை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது. எதிர்பாராத பணவரவு, ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாமே நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரம் மற்றும் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். புதிய சொத்து வாங்குறது இந்த மாதிரியான முயற்சி நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். உத்தியோகத்தில் இடமாற்றம் கிடைக்க நிறைய பேர் வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கூடுதலான பொறுப்புகள் உங்களுக்கு இந்த டைமில் வரலாம். குடும்பம் மற்றும் உறவுகள், உறவினர்களுடன் சிறிய மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. குழந்தைகள் பிடிவாதமாக நடந்து கொள்ளலாம். அதனால் கொஞ்சம் குழந்தைங்கக்கிட்ட கொஞ்சம் அன்பாக சொல்லிங்க அப்படின்னா அதை புரிஞ்சுக்குவாங்க. பயணங்கள் சாதகமாக அமையும். தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. விநாயகரை வழிபடுவது இந்த வாரம் உங்களுக்கு கூடுதலான ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த வைகாசி விசாகம் ரொம்பவே முக்கியம் வாய்ந்த ஒரு நாளாக இருக்குது. இந்த விருச்சிக ராசி செவ்வாயை அதிபதியாக கொண்டதுனால நீங்கள் முருகன் வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி அந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு கண்டிப்பாக முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்தமான பொருட்களை நீங்கள் வைத்து படித்து வழிபாடுகள் செய்யலாம். உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே ரொம்ப சிறப்பாக நடக்கும். தொடர்ந்து நீங்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபடலாம். விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பாக்கிய குருவும் அவருடைய பார்வைகளும் இதுவரைக்குமே உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளை இல்லாமல் செய்வாங்க. புதிய இடம் வாங்கக்கூடிய, வீடு வாங்குறது இது எல்லாமே கனவுகள் நனவாகக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் இருக்குது. வீட்டில் பொறுத்த வரைக்கும் சுபகாரியம் நிகழ்ச்சி நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சி அப்படிங்கிறது எல்லாமே ஒரு வெற்றியை கொடுக்குமாகிறதா அமைஞ்சிருக்கு. வியாபாரம், தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக விருச்சிகம் ராசி அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய திறமையும் செல்வாக்கும் வெளிப்படும் ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு. நினைத்தது எல்லாமே நீங்கள் சாதித்து முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இருக்கும். இதனால் உங்களுக்கு செய்து முடிக்கக்கூடிய ஒரு திறமையுமே உங்களுக்கு இருக்கும். சில பேர்த்துக்கு புதிய சொத்து சேரும். சப்தம சூரியனால் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சில பேருக்கு இடமாற்றம் ஏற்படும். வியாபாரிகள் வசதியான இடத்திற்கு தங்களோட தொழிலை மாற்றம் செய்து நல்ல ஒரு மகிழக்கூடிய அற்புதமான அமைப்பு தான் இருக்குது. அடுத்ததாக கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு, கேட்டையில் பிறந்தவங்க கோட்டை கட்டி வாழ்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் உங்களோட கவலைகளை எல்லாமே போக்குவார். பண வரவையுமே அதிகரிப்பார். வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். புதிய சொத்து வாங்கக்கூடிய முயற்சி நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கக்கூடிய கிரக அமைப்புகள் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து நீங்கள் முருகன் வழிபாடு செய்யுங்க. தொடர்ந்து நீங்கள் செவ்வாய் அதிபதியாக இருக்கிறதுனால முருகன் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்களாலும் நம்ம சேனலை மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில்
யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா இந்த பதிவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது நீங்கள் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏதாவது தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோக்கும் கீழே பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் அமையும். உங்களோட உறவுகள் நண்பர்கள் வகையில் விருச்சிக ராசி அன்பர்கள் இருந்தாங்கன்னா இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க. மேலுமே உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆல்வேஸ் தேங்க்யூ.